அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஆங்குலர் அவுட்லைன்ஸ்களை எவ்வாறு மார்க்கிங் செய்வது, ஃபைல் மற்றும் இன்சர்ட்டை அதற்கான இடைவெளியில் பொருத்துவது என்பது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். குறிக்கோள்: இந்த காணொளியின் முடிவில் உங்களால் இயல்வது என்னவென்றால், பகுதி A மற்றும் B இல் ±5 மினிட்ஸ் துல்லியத்துடன் ஒரு ஆங்குலர் அவுட்லைன்ஸ் மார்க்கிங் செய்வது. பார்ட் A மற்றும் B பகுதிகளை H7/G6 துல்லியத்துடன் ஃபைலிங் செய்து பொருத்துவது. இன்சர்ட்ஸை பொருத்துதல். இந்த செயல்முறைக்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை குறித்து விவாதிப்போம். வெர்னியர் ஹெயிட் காஜ் 1, வெர்னியர் பிவல் புரொடெக்டர் 1, வெர்னியர் காலிப்பர் 1, ஸ்டீல் ரூலர் 300 mm 1, ஸ்கிரிபர் 1, ஃப்ளாட் ஃபைல் 12 இன்ச் 1, டாட் பஞ்ச் 1, பால் பீன் ஹேமர் 250 கிராம் 1. இந்த செயல்முறைக்கான வேலை வரிசையை குறித்து விவாதிப்போம். ஸ்டெப் 1. மூலப்பொருள்களை கொடுத்திருக்கும் அளவுகளின்படி வெட்டவும். ஸ்டெப் 2. பகுதி A மற்றும் B துண்டுகளின் அடுத்தடுத்த இரு முனைகள் ஒன்றுக்கு ஒன்று சரியான செங்கோணத்தில், அதாவது 90 டிகிரி இருக்குமாறு ஃபைலிங் செய்யவும். பிறகு வெர்னியர் ஹைட் கேஜ் மற்றும் வெர்னியர் பிவல் புரொடெக்டர் உதவியுடன் மார்க்கிங் செய்யவும். ஸ்டெப் 3. குறிக்கப்பட்ட கோடுகள், அதாவது அவுட்லைன்ஸ்களின் மேல் பஞ்ச் செய்யவும். ஸ்டெப் 4. ஹேக்ஷாவின் மற்றும் செயின் ட்ரில்லிங் மூலம் தேவையற்ற பகுதிகளை அகற்றவும். ஸ்டெப் 5. நீள் அளவுகளை ±0.02 mm துல்லியமாகவும், கோண அளவுகளை ±5 மினிட் துல்லியமாகவும் ஃபைலிங் செய்யவும். ஸ்டெப் 6. வெர்னியர் பீவல் புரொடெக்டர் மூலம் கோண அளவுகளை சரிபார்க்கவும். ஸ்டெப் 7. A மற்றும் B பகுதிகளை பொருத்தி முடிக்கவும். பாதுகாப்பு. ஸ்கேல் மற்றும் செட் ஸ்கொயரை பயன்படுத்தி கோண அளவுகளை அல்லது கோணத்தை அடையாளம் செய்யக்கூடாது. பொருத்தும் போது சுத்தியலை பயன்படுத்த வேண்டாம். நாம் இப்போது வேலை வரிசையினை செயல்முறையில் செய்வோம். ஸ்டெப் 1. இந்த வேலையை செய்வதற்காக தேனிரும்பு தகடு துண்டினை தேர்ந்தெடுக்கவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மெட்டீரியல் ஃப்ளாட் மற்றும் மென்மையாக இருக்கும்படி உறுதிப்படுத்துங்கள். மேலும் MS ஃப்ளாட்டின் தடிமன் 5 mm மற்றும் அகலம் 50 mm என்பதை உறுதி செய்யவும். ஸ்டெப் 2. ஒர்க் பெஞ்சின் மேல் MS ஃப்ளாட்டை வைக்கவும். ட்ரை ஸ்கொயர் உதவியுடன் ஃப்ளாட்டின் வெளிப்புறத்தை அது நேராக இருக்கிறதா என்பதை சரிபார்க்கவும். ஃப்ளாட்டின் வெளிப்பக்கம் நேராக இல்லாவிட்டால் ஸ்கிரிபர் உதவியுடன் ஒரு நேர்கோட்டை குறிக்கவும். வெர்னியர் ஸ்கேலின் உதவியுடன் ஃப்ளாட்டில் 72 mm நீளத்தை அளந்து கோடு தெளிவாக தெளியும்படியாக ஸ்கிரிபர் பயன்படுத்தி ஒரு கோட்டை வரையவும். ஸ்டெப் 4. இப்போது பெஞ்ச் வைஸின் மேல் பனிப்பகுதியை வைத்து அதனை நெம்புகோலை பயன்படுத்தி இறுக்கவும். இதனால் வைஸின் வேலைப்பகுதி இறுக்கமாக பிடித்திருக்கும். ஸ்டெப் 5. ஹேக்ஸா ஃப்ரேமின் உதவியுடன் ஃப்ளாட்டை 72 mm வெட்டவும். ஸ்டெப் 6. இப்போது பனிப்பகுதியை திருப்பி வைஸின் மேல் பக்கம் அதிகப்படியான மெட்டீரியல் பார்த்திருக்கும்படி வைக்கவும். மேலும் ஃப்ளாட் ஃபைல் மூலம் பனிப்பகுதியின் மேற்பரப்பை ஃபைலிங் செய்ய தொடங்கவும். அப்போது அதிகப்படியான மெட்டீரியல் அதிலிருந்து அகற்றப்படும். இப்போது வெர்னியர் காலிபரை பயன்படுத்தி MS துண்டின் நீளம் மற்றும் அகலத்தினை அளவிடவும். அவை முறையே 72 மற்றும் 50 mm இருக்க வேண்டும். ஸ்டெப் 8. பெஞ்ச் வைஸின் நெம்புகளை திறக்கவும். ஜாஸின் இடையில் பனிப்பகுதியை வைத்து பனிப்பகுதியின் மேற்பரப்பை ஃப்ளாட் ஃபைல் மூலம் ஃபைலிங் செய்ய தொடங்கவும். ஸ்டெப் 9.
ஃபைலிங் செய்த பிறகு பணிப்பகுதியை வெர்னியர் ஹெயிட் காஜில் எடுத்துச் செல்லவும். ஸ்டெப் 10. வெர்னியர் ஹெயிட் காஜினால் செய்யப்படும் அடையாளத்தை பெறுவதற்காக சாக்கினால் ஆன அடையாளத்தை பணிப்பகுதியிலிருந்து துடைத்து மாற்றப்படும். பணிப்பகுதியை ஆங்கிள் பிளாக்கின் நேராக பிடிக்கும்போது வரைபடத்தில் காணப்படும் அளவுகளின்படி குறிக்கப்படுகிறது. அதாவது 5 mm மற்றும் 18 mm கொடுக்கப்பட்ட பரிமாணங்கள் படியாகும். வெர்னியர் பிவல் புரொட்டக்டர் உதவியுடன் கொடுக்கப்பட்டுள்ள பரிமாணத்தின்படி 80 மற்றும் 70 டிகிரி கோணங்களை குறிக்கவும். வெர்னியர் ஹெயிட் காஜ் மற்றும் வெர்னியர் பிவல் புரொட்டக்டர் மூலம் அளவு குறித்த பிறகு ஸ்டீல் ரூலர் மற்றும் ஸ்கிரிபரின் உதவியுடன் கோட்டினை குறிக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமர் உதவியுடன் குறிக்கப்பட்ட கோட்டின் வழியாக அடையாளங்களை உருவாக்கவும். அப்போது வெட்டும்போது அது எளிதாக இருக்கும். பெஞ்ச் வைஸின் ஜாஸ்களின் இடையில் சரியான கோணத்தில் பணிப்பகுதியை வைத்திருப்பது நேராக வெட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஹேக்ஸா ஃப்ரேமினால் வெட்ட வேண்டும். மேலும் பஞ்ச் செய்யப்பட்ட குறிகளுக்கு அப்பால் வெட்டப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வெட்டிய பிறகு உங்களிடம் பார்ட் A மற்றும் B என 2 வேலை பகுதிகள் இருக்கும். வேலை பகுதிகளை பெஞ்ச் வைஸின் ஜாக்களின் இடையில் வைத்து ஃபைலின் உதவியுடன் ஃபைலிங் செய்ய துவங்கவும். அப்போது வேலைப்பகுதி மென்மையான முறையில் இருக்கும். A மற்றும் B 2 பகுதிகளின் ஃபைல் செய்யவும். A மற்றும் B ஆகிய 2 பகுதிகளையும் இணைத்து சீரமைப்பை சரிபார்க்கவும். ஒரு வெர்னியர் கேலிபரை எடுத்து அளவுகளை சரிபார்க்கவும். A மற்றும் B வேலைப்பகுதிகளின் ஒவ்வொரு வடிவத்தின் அளவுகளையும் சரிபார்க்கவும். ஒரு வெர்னியர் பிவல் புரொட்டக்டரை எடுத்து கோணத்தின் துல்லியத்தை சரிபார்க்கவும். வரைபடத்தின்படி அவை 70 மற்றும் 80 டிகிரி ஆகும். H7 பார் G6 தரநிலைகளின்படி A மற்றும் B ஆகிய 2 பகுதிகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை சரிபார்க்கவும். H7 பார் G6 குறைந்தபட்ச இடைவெளி 0.007 mm மற்றும் அதிகபட்ச தீர்வு 0.041 mm ஆகவும் இருக்கும். இதுவரை இந்த காணொளியில் ஆங்குலர் அவுட்லைன்ஸ்களை எவ்வாறு அடையாளம் செய்வது, பரிமாணம் மற்றும் வரைபடத்தில் கொடுத்திருப்பது போன்று எவ்வாறு ஃபைல் மற்றும் இன்சர்ட்டை அதற்கான இடைவெளியில் பொருத்துவது, துல்லியத்தை பேணுவது என்பதனை குறித்து விவாதித்தோம். இந்த காணொளியை பார்த்த பிறகு நீங்கள் இதை நடைமுறையில் செய்ய முடியும் என நம்புகின்றோம்.